இன்னைக்கான நாள்ல மார்க்கெட்ல பெரிய நியூஸா வந்து இருக்க போறது இந்த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இருக்காங்கல்ல, அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தின அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டும் பண்ணல, ஹைக்கும் வந்து பண்ணல. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே அன்சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதனால மார்க்கெட்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் கிளம்பிருக்கு அப்படின்னா, நம்ம ஊரோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்து கிளம்பிருக்கு. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும் போது தான் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து அங்க மணி வந்து கிடைக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. லைக் எஃப்ஐஎஸ் மாதிரி ஆட்கள் எல்லாருமே. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே உள்ள வரதுக்கான அந்த ஒரு சான்சஸ் வந்து லெஸ் ஆகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே அன்சேஞ்சா பண்ணி வச்சிருக்க ரீசனால எஃப்ஐஎஸ் மணி வந்து இங்க வெளியே போயிட்டு இருக்குல்ல, அதுவுமே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் அடுத்ததா கோல்டு அண்ட் சில்வர்லயும் ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. $4800 per ounce வந்து கோல்டு வந்து இறங்கிருக்கு. சில்வர் வந்து $75 per ounce வந்து இறங்கிருக்கு. $120 இருந்து சில்வர் வந்து $75 per ounce வந்து இறங்கிருக்கு. இந்த கோல்டு வந்து $5500 per ounceல இருந்து $4800 per ounce வரைக்கும் இறங்கிருக்கு. பட் ஆனா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து பார்க்கும்போது இங்க கோல்டோட பிரைஸ் வந்து பெருசா வந்து அந்த அளவுக்கு வந்து இறங்கல. இங்க 24 கேரட் வந்து 16,000 ரூபாய் வந்து இருந்தது. இப்போ 15,700 ரூபாய் வந்து இருக்கு. அண்ட் நீங்க 22 கேரட்டை பொறுத்தல 14,500 ரூபாய் கிட்ட வந்து இருந்தது. அதே ரேட்ல தான் வந்து இருக்கு. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வந்து இறங்கிருக்கு. அங்க கோல்டு டாலர் டேர்ம்ஸ்ல எவ்வளவு இறங்குச்சோ அந்த அளவுக்கு வந்து இன்னும் இங்க இறங்கல. என்ன ரீசனால இறங்கல அப்படின்னா நம்மளோட ருப்பி வந்து டிப்ரிசியேஷன் வந்து ஆயிட்டே இருக்கு. ஆல் டைம் லோக்கு வந்து போயிடுச்சு. 92 ரூபாய் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ருப்பி வந்து டிப்ரிசியேஷன் ஆகுறது அந்த இருக்கிற நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கோல்டுக்கு சாதகமா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கு. பட் ஆனா குளோபல் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் வந்து இறங்கிட்டு தான் வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே சேஞ்ச் பண்ணாம இருக்க ரீசனால கோல்டு வந்து பெருசா வந்து ஏறாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்கன்னா தான் கோல்டு வந்து ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு வந்து இறங்க ஆரம்பிக்கும். சேஞ்ச் பண்ணலனாலும் அப்படியே இறங்க தான் வந்து ஆரம்பிக்கும். இப்போ மார்க்கெட்ல அதுதான் வந்து நடந்திருக்கு. இப்போ ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இங்க கட் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் இருக்கிறத வந்து பாக்குறாங்க. அந்த இன்ஃபிளேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல வந்து இருக்கதா சொல்றாங்க. எக்கனாமியோட growth பாக்குறாங்க. அது 2.4% வந்து இருக்கதா சொல்றாங்க. அந்த growth போதுமான அளவு இருக்கிறதா வந்து பாக்குறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அது ஸ்டெடியா வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணல. 2026 இன்னொரு ஒரு ரேட் கட் மட்டும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அவ்வளவுதான் ரேட் கட் நடக்கும் அப்படின்றது அவங்க சொல்றாங்க. அதை தாண்டி 2027 தான் ரேட் கட் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போதைக்கு அந்த வார் சூழ்நிலையை நோட் பண்ணிட்டு இருக்குதான் வந்து சொல்றாங்க. இந்த ஒரு வார் சூழ்நிலையால இன்ஃபிளேஷனோ இல்ல அப்படின்னா எக்கனாமிக் ஸ்லோடவுனோ நடந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி கட் பண்ணலாமா இல்ல அப்படின்னு ஏத்தலாமான்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணாமலே இருப்போம் அப்படின்றது இவங்களோட நோட்டா வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல ஒரு ரேட் கட் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட எக்ஸ்பெக்டட் தான், அது நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்ல 2027 தான் ரேட் கட் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாம போன ரீசனால இன்னைக்கான மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா நெகட்டிவ்ல தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 500 பாயிண்ட் வந்து இங்க நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எண்டில் முடிஞ்ச மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றதை அப்டேட் பண்ணுவோம். அதாவது 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடந்திருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம். பட் ஆனா இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் வந்து பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டியோட அந்த டேட்டா மட்டும் தான் இருக்கு. ஸோ அது வந்து 500 பாயிண்ட் நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இன்னைக்கான நாள் மார்க்கெட் நெகட்டிவா தான் வந்து இருக்கும். ஓவரால் மார்க்கெட்டுமே நெகட்டிவா தான் வந்து இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்தவரை 2ல இருந்து 2.5% வரைக்கும் இறங்கி இருக்கு. அந்த யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தலுமே S&P 500 அந்த டவ் ஜோன்ஸ் ரெண்டுமே வந்து இறங்கி இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து வீக்கா தான் இருக்கு. நம்ம ஊரோட மார்க்கெட்டுமே இன்னைக்கான நாள்ல வீக்கா தான் வந்து இருக்க போகுது. நெகட்டிவ்ல தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ எல்லா இடத்துலயுமே செல்லிங் பிரஷர் வந்து கண்டினியூ ஆக போகுது. அதுதான் இன்னைக்கான நாள்ல வந்து நடக்க போறதா இருக்கு. நேத்தியா மார்க்கெட் வந்து ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இத்தனை நாளா இங்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே இங்க ஷார்ட் டர்ம்ல வந்து இங்க அந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்ப பை மோடுக்கு வந்து போயிருக்காங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இங்க அட்ராக்ஷனான வேல்யூஷன்ஸ் வந்து ட்ரேட் ஆகுதா சொல்றாங்க. அந்த ஒரு ஸ்டாக்ஸ்ல போர்ஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் கம்பெனி, இன்ஃபோசிஸ், HCL டெக் இந்த மாதிரி இடத்துல அதிகமான போர்ஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அந்த நீங்க ஓவரால் மார்க்கெட் சூழ்நிலையை பொறுத்தல இன்னும் நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அடுத்த லெவல் வந்து போயிருக்கு. $110 மேல போயிருக்குதா சொல்றாங்க பர் பேரலுக்கு. சோ இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதிகமாகுது. அண்ட் தென் வார் சூழ்நிலை கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து ஏற போகுது. எஃப்ஐஎஸ் மணி வந்து வெளியே போகுது. எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான சூழ்நிலை தான் வந்து இருக்கு. ஸோ நேற்றுக்கான நாள்ல கொஞ்சம் வந்து இங்க பிளஸ் ஆயிருந்தாலுமே இன்னைக்கான நாள்ல நெகட்டிவ்ல தான் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே செல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலைப்படி நிஃப்டி ஐடியை வந்து பார்த்தோம் அப்படின்னா 21% இந்த வருஷம் மட்டும் இறங்கி இருக்கு. 2026 ஸ்டார்டிங்ல இருந்து 21% நிஃப்டி ஐடி மட்டும் இறங்கி இருக்கு. அப்படியே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா பார்க்கும்போது 20ல இருந்து 50% வரைக்கும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இறங்கி இருக்கு. ஸோ இருக்கிற பெரிய நிறுவனங்களே வந்து 20% மேல வந்து இறங்கி இருக்கும் போது ஓவரால் நிஃப்டி ஐடியா வந்து இறங்கி இருக்கு. ஆனா இருக்கிற நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்சர்டனிட்டி வந்து இன்னும் அதிகமாயிட்டே வந்து இருக்கதான் வந்து சொல்றாங்க. எப்படி அன்சர்டனிட்டி வந்து இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ள வந்துட்டு ரெவன்யூ வந்து எடுத்துரும், நிறைய கம்பெனிஸோட ரெவன்யூ வந்து இங்க வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்றாங்க. நிறைய பேரோட ஜாப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. இதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்துட்டு தான் வந்து இருக்கு. அண்ட் தென் ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதுவும் நடந்துட்டு தான் வந்துருக்கு. அப்படியே இன்னொரு சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஏஐனால நிறைய பேரோட அந்த வேலை வாய்ப்புலாம் வந்து போகாது. அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரெவன்யூ மேக் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுவுமே ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு தான் வந்துருக்கு. அண்ட் தென் இன்னமும் ஃபாஸ்டா வந்து இங்க கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ற ரீசனால அவங்களோட பில்லிங் மோடே வந்து மாத்த போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அந்த ஒரு பில்லிங் மோட மாத்தினாங்க அப்படின்னா அப்போ அந்த ரெவன்யூ வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி இந்த கம்பெனிஸ்க்கு இருக்கும். ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் வந்து ஏஐ ரெவன்யூமே அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி வந்துடும் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியான நியூஸும் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டு சைட்லயுமே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டு சைடுமே வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அன்சர்டனிட்டி வந்து கிளம்பிருக்கு. இந்த சைட்லும் போகலாம் இல்ல அப்படின்னா இந்த சைட்லயும் போகலாம். யாருக்குமே அந்த தெளிவான டைரக்ஷன் வந்து கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவுல அந்த ஜென் ஏஐ இருக்குல்ல, அது வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு.
ஸோ இந்த இயர்லி ஸ்டேஜ் இருக்கிறதுனால எந்த பக்கம் போகின்ற டைரக்ஷன்ஸ் யாருக்குமே வந்து தெரியல. நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு சைட்ல வந்து சொல்றாங்க, நிறைய அனலிஸ்ட் ஒரு சைட்ல வந்து சொல்றாங்க, நிறைய டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இந்த சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கலாம் எல்லாமே ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ ஓவரால கிளாரிட்டி வந்து இங்க கம்மியா இருக்க ரீசனால இங்க ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கொஞ்சம் பிரச்சனையா தான் வந்து இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது ஹிஸ்டாரிக்கலா இந்த ஐடி கம்பெனிஸ் வந்து வேல்யூஷன்ஸ் வந்து ஒன்று ட்ரேட் ஆகும்ல, அதை விட இப்ப கம்மியான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகுது. அட்ராக்டிவான வேல்யூஷன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிற ரீசன்னால நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ அக்குமுலேஷன் மோட்ல வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இங்க அனலிஸ்ட் எல்லாம் சொல்றது வந்து இங்க மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்றாங்க, இந்த கோஃபோர்ஜ், எம்ஃபாசிஸ் மாதிரி கம்பெனிஸ் வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஸ்டாண்டை பொறுத்தல இங்க டாப் 4 கம்பெனிஸ்ல வந்து இருப்போம். ஏன் அப்படின்னா அவங்களால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும், மிட் கேப்லையுமே ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அந்த கம்பெனிஸோட அந்த பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் எல்லாமே அதிகமா வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா கூட நம்ம இந்த கோஃபோர்ஜ், எம்ஃபாசிஸ் மாதிரி கம்பெனிஸை கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இங்க வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, அதனால நம்ம டாப் 4 பிளேஸ்ல வந்து இருப்போம். டாடா ஸ்டீல் நம்ம நேற்று ஒரு அப்டேட் பார்த்திருந்தோம், அதை பத்தி டீடைலா இன்னொரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. 18,000 கோடி ரூபாய் ஓவர்சீஸ் ஆர்ம்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இந்த NINL சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதை வந்து மெர்ஜர் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீலோட ஆபரேஷன் எஃபிஷியன்சி அவங்களால இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்க முடியும், பெட்டரான காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். அந்த நீங்க ஓவர்சீஸ் ஆர்ம் எல்லாமே இங்க ப்ராஃபிட்டபிலிட்டியில கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்கு, அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல கடன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த கடனை ரீபேமெண்ட் பண்றதுக்காக இந்த ஒரு 18,000 கோடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களை எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க கோ கிரீன்ன்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இருக்குல்ல, ஸோ அதுக்காகவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஓவர்சீஸ் ஆர்ம்ஸ் வந்து இங்க டர்ன் அரவுண்ட் வந்து பண்றாங்க. அதே மாதிரி இந்தியனோட அந்த ஒரு ஆர்ம் பொறுத்தல ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த ஒரு அயன் ஓரை வந்து இவங்களால பெட்டரா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ரா மெட்டீரியல் வந்து இவங்களால செக்யூரிட்டி வந்து பண்ணிக்க முடியும். இந்த NINL கம்பெனியை மெர்ஜர் பண்ணிக்க ரீசனால 2030 இந்த மைனை லீஸுக்கு எடுத்தது வந்து முடிய போகுது. அப்படி முடிஞ்சது அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்காம போயிடும். அந்த ஒரு ரா மெட்டீரியலை வந்து இங்க சேஃப்டியா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறதுக்காக இந்த NINL கம்பெனியை வந்து இங்க மெர்ஜர் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல அப்டேட்டா வந்திருக்கு. டாடா ஸ்டீல் இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஜைடஸ் லைசன்சஸ்க்கும் லூபின் கம்பெனிக்கு நம்ம ஒரு அப்டேட் வந்து பார்த்திருந்தோம். அதே அப்டேட் வந்து இப்போ டோரன் ஃபார்மா கம்பெனி கூட வந்து நடந்திருக்கு. ஜைடஸும் டோரன் ஃபார்மா கம்பெனி பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த செமக்ளூரைட் ட்ரக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்றதுக்காக அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ எங்க ஜைடஸ் லைசன்சஸோட ரோல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைப் 2 டயபிட்டிஸ்க்கான அந்த ஒரு ட்ரக்கும் அண்ட் நீங்க வெயிட் லாஸ் ட்ரக்கும் இங்க மேனுஃபேக்சர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. டோரன் ஃபார்மா கம்பெனி அதை வந்து இங்க மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிப்பாங்க. ஸோ எங்க சைடஸ் லைசன்சஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பிளஸ் லைசன்சிங்கான அந்த ஃபீ வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதனால செமி எக்ஸ்க்ளூசிவ் ரைட் வந்து இங்க டோரன் ஃபார்மா கம்பெனி கிடைக்கும். ஸோ அவங்களும் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிப்பாங்க. ஓவராலா என்ன அப்படின்னா செமக்ளூடேட்டோட அந்த ஒரு பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து இருக்குல்ல, அது வந்து மார்ச் 20 வந்து முடிய போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் அந்த ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்றதுக்கு எல்லா கம்பெனிஸும் வந்து ஆர்வம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பிளான்ல தான் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. அதுலயும் மெயினா சைடஸ் லைசன்சஸ் கம்பெனிலாம் அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம், எப்படி வந்து இங்க ப்ராடக்ட் செல் பண்ணலான்றதுக்கு நிறைய பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. அண்ட் நீங்க டாக்டர் ரெட்டி நிறுவனம் மாசான வால்யூம் வந்து லான்ச் பண்ண போதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க சன்ஃபார்மா கம்பெனியும் அதே மாதிரி பிளான்ல தான் வந்திருக்காங்க. ஆல்கம் லேபார்டரிஸும் வந்து உள்ள இருக்காங்க, நாட்கோ கம்பெனியும் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ எல்லா ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேயருமே உள்ள வந்து இறங்க போறாங்க மார்ச் 20 அப்புறமா. இப்போதைக்கு அதோட மார்க்கெட் வந்து பார்க்கும்போது இந்த செமக்ளூடேட்டோட மார்க்கெட் வந்து பார்க்கும்போது 2000 கோடியிலிருந்து 4000 கோடியா வந்து மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் வந்து கிராப் பண்ணிக்கிறதுக்காக எல்லா பிளேயர்ஸ் வந்து உள்ள போறாங்க. இதுதான் இந்த ஃபார்முலா இல்ல அப்டேட்டா இருக்கு. ரிலையன்ஸ் கம்பெனி வந்து IPO வந்து வரப்போதான் வந்து சொல்லியிருந்தாங்களா. ஸோ இதுக்கான அந்த ஒரு DRHP அந்த ஒரு ஃபைலிங் பொறுத்தளவுல மார்ச் எண்டுக்குள்ள பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஃபைலிங்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குன்னும் போது இந்த கம்பெனி IPO வந்து வந்துருவாங்க. இந்த ஒரு IPO பொறுத்தளவுல 17 மெர்ச்சன்ட் பேக்கர்ஸ் வந்து உள்ள அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த IPO ஸ்மூத்தா ரன் பண்ணி கொடுக்கிறதுக்கு. JP Morgan, Goldman Sachs அண்ட் நம்பூர் பிளேயர்ஸ் ஆன ICICI செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 17 பிளேயர்ஸ் வந்து இங்க பேங்கர்ஸ் உள்ள வச்சிருக்காங்க இந்த IPO வந்து மேனேஜ் பண்றதுக்கு. இந்த ஒரு IPO ரிலையன்ஸ் ஜியோக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் வந்து இருக்க போகுது. 2.5% ஸ்டேக் வந்து நீங்க செல் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஏர்லி ஸ்டேஜ்ல. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து 2.5% ஸ்டேக் வந்து செல் பண்ணிப்பாங்க. இது ஃபுல்லாவே இந்த IPO வருதுல, இது ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேலா தான் வந்து இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமான மணி வந்து இந்த கம்பெனி வந்து எடுத்து தான் போக போறாங்க. இங்க அந்த கம்பெனியோட அந்த நம்ம கொடுக்குற IPO பணம் வந்து புதுசா வந்து இங்க எக்ஸ்பென்ஷனுக்கோ இல்லை அப்படின்னா வேற எதனா ப்ராசஸ்க்கோ யூஸ் பண்ண போது கிடையாது. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேலா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு IPO வரட்டும், இதுல லிஸ்டிங் இருக்குமா இல்லையான்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பெரிய IPO பிளேயரா வந்து உள்ள வர போறாங்க. ஸோ வெயிட் பண்ணியே பார்ப்போம். HSBC நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 20,000 எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ஹெட்கோர்ட் வந்து கட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 10% வந்து இந்த அமௌண்டா வந்து இருக்கு. ஸோ இவ்வளவு பேர் வந்து வேலையை விட்டு அனுப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ அனுப்புன்ற அந்த ஒரு டைம் லைன் வந்து சொல்ல 3 to 5 வருஷத்துக்குள்ள இது வந்து நடந்துரும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. 10% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எடுக்க போதா சொல்லியிருக்காங்க. $1.5 பில்லியன் இதனால சேவ் பண்ணப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இருக்க ரீசனா இருக்கு. ஸோ அது வந்து நிறைய பேக் அண்ட் ஆபரேஷன் வந்து ஆட்டோமேட் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. இதுல மேஜர் எஃபெக்ட் ஆக போறதுமே இந்த பேக் அண்ட் ஆபரேஷன்ஸ் பாக்குறவங்க, அப்புறம் இங்க நான் கஸ்டமர் ரோல்ஸ்ல இருக்கவங்க தான் மேஜர் எஃபெக்ட் ஆக போறாங்க. இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கவங்க, அதாவது இந்த கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா ஃபேஸ் பண்றாங்களா, அவங்களுக்குலாம் எந்த ஒரு பெரிய எஃபெக்ட்டும் கிடையாது. பேக் எண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து பெரிய எஃபெக்டா வந்து இருக்க போகுது. அந்த இடத்துல வேலை வாய்ப்பு வந்து போக போதா வந்து சொல்லியிருக்காங்க. 20,000 எம்ப்ளாய்ஸ் வந்து தூக்க போதா சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது MCLR ரேட்ஸ் வந்து இங்க அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மார்ச் 20 அப்புறம் இது வந்து எஃபெக்டிவ்ல வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த MCLR என்ன அப்படின்னா இங்க லோன் வந்து தராங்களா, அதோட மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது தான் இந்த MCLR ரேட்டா வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பொறுத்தவரை இப்போ வந்து அதிகப்படுத்திருக்காங்க.
ஸோ அப்படின்னா இதுக்கப்புறம் புது லோன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தவங்க இஎம்ஐ கட்டுறதோட உங்களோட இஎம்ஐ வந்து அதிகமா வந்து இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரேட்டோட ஹைக்கா வந்து இருக்கு. ஏற்கனவே இங்க இஎம்ஐ எடுத்திருக்காங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்ல அவங்களுக்குமே அந்த ஒரு இஎம்ஐ வந்து அதிகமாகும் அந்த ஒரு ரீசெட் டேட் நடந்ததுக்கு அப்புறமா. ஸோ இது வந்து மார்ச் 20 அப்புறம் எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. ஸோ இங்க ஷார்ட் டேர்ம் லோன்ஸை பொறுத்தவரை 8ல இருந்து 8.45% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்து இருக்கும்னு சொல்றாங்க. லாங் டேர்ம் லோன்ஸை பொறுத்தவரை 9.50% வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓவரால் அதிகப்படுத்திருக்காங்க. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் வந்து 204 கோடி ரூபாய்க்கான அந்த ஒரு டாக்ஸ் நோட்டீஸ் வந்து இங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க. 2013 இருந்து 2014 நடுவுல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடுவுல நடந்த ஒரு விஷயமா வந்து இது இருக்கு. ஸோ அந்த டைம்ல நடந்த ஒரு இஷ்யூக்கு இப்போ வந்து அந்த நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்பயே வந்து அப்பீல்லாம் போனாங்க. ஸோ அது எதுவுமே இங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கல. ஸோ திரும்ப இந்த ஒரு டாக்ஸ் டிமாண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு இந்த பேங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு அப்பீல் வந்து நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அவங்க என்ன கான்பிடென்டா பிலீவ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு அப்பீல நாங்க வந்து ஜெயிப்போம் அப்படின்றத வந்து கான்பிடென்டா பிலீவ் பண்றாங்க. அதனால பிசினஸ்க்கு பெரிய இம்பாக்ட் வந்து கிடையாது. ஒருவேளை இந்த ஒரு கேஸ் வந்து நெகட்டிவா போயிட்டு தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் நெகட்டிவா போயிட்டு அந்த ஒரு அமௌண்ட் திரும்ப கட்ட சொன்னாங்கன்னா பிரச்சனையா இருக்கும். அது வரைக்கும் பிரச்சனை எதுவும் கிடையாது. 204 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் டிமாண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து இ-வோட்டிங் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. எதுக்காக அப்படின்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஒருத்தவங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான இ-வோட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கணேஷ்குமார்ன்றவங்க தான் அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து இருக்காங்க. இவங்க ஆர்பிஐல வந்து 30 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த பேங்க்லயுமே 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 வருஷம் வந்து அந்த டேர்ம்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கான ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு தான் இப்போ வந்து இங்க இ-வோட்டிங் ரைட்ஸ் வந்து போயிருக்கு. இது வந்து இன்னைக்கான நாள்ல இருந்து ஏப்ரல் 17 வரைக்கும் இந்த ஒரு இ-வோட்டிங் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ 21ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ரீஅப்பாயின்மெண்ட் வந்து நடக்குமா நடக்காதான்றது அந்த ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஜெயிக்கிறாங்கன்றத பொறுத்து இங்க வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்றது தான் இருக்கிற நியூஸா வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா இருக்க மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஸ்பந்தனாஸ்பதி கம்பெனியை பத்தி நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸ்பந்தனாஸ்பதி வந்து 218 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேற்றுக்கான நாள்ல ஒரு 6% வந்து ஏறிச்சு. ஸோ இன்னைக்கான நாளுமே கொஞ்சம் வலட்டிலிட்டி வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பேங்கை பொறுத்தல இந்த ஒரு என்பிஎஃப்சி வந்து பொறுத்தளவுல இது வந்து ரொம்ப பிரஷர் உள்ள ஒரு என்பிஎஃப்சியா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து டர்ன் அரௌண்ட் வந்து பண்ணோம். நெகட்டிவ்ல தான் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்பந்தனாஸ்பதி வந்து இருக்கு. அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். புதுசா இங்க HDFC பேங்க்ல இருந்து ஒருத்தர் வந்து வரப்போதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் உள்ள வந்து இந்த ஒரு என்பிஎஃப்சி வந்து இங்க டர்ன் அரௌண்ட் பண்றதுக்குமே அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இல்ல அப்படின்னா இந்த ஒரு என்பிஎஃப்சில நீங்க இருக்கீங்கன்னும் போது நிறைய பிரஷர் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த ஒரு ஷேர் வந்து 180 ரூபான்ற இந்த ஒரு 50 கிலோக்கு போதான சான்சஸும் வந்து இருக்கு. 50 கை வந்து 300 ரூபாய் வரைக்கும் வந்து இருக்கு. இந்த ஒரு ஷேர்ல 600 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட பத்திலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வந்து இருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய டைம் பீரியட் வந்து தேவைப்படுது. இந்த ஒரு ஸ்டாக் வந்து இங்க அடுத்த லெவல் போறதுக்கு இப்போதைக்கு வலடிலிட்டி கண்டினியூ ஆகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல ரொம்பவே நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றத வந்து நல்லா தெரிஞ்சுக்கீங்க. ஸோ அதனால பார்த்து ரிஸ்க் எடுக்கிறது பெட்டராகவே வந்து இருக்கும். இப்பவும் நீங்க ரிஸ்க் எடுக்கிறது ரெடி அப்படின்னா பிரைஸ் புக் வந்து 0.8ல வந்து இருக்கு. ஓரளவுக்கு நீங்க ரிஸ்க் வந்து எடுக்கலாம். பட் ஆனா இந்த 2 இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப அப்சென்ட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப டவுனும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு டிசைட் பண்றது பெட்டரா இருக்கும். அந்த இந்த HDFC பேங்க்ல வந்து புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்களா அவங்க வந்து டர்ன் அரௌண்ட் எப்படி பண்ண போறாங்கன்ற அந்த ஒரு பிளான்ஸ் வந்து நீங்க வந்து அப்டேட் வந்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு அப்டேட்டை பார்க்காம நீங்க இந்த பிளாங்கா இந்த ஷேரை மட்டும் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்காது. ஸோ அதை நல்லா பார்த்து டிசைட் பண்ணுங்க. கரெக்டா இப்ப டைம் வந்து 9:30 மணி வந்து இருக்கு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 23,321 பாயிண்ட் வந்து இப்ப நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.9% வந்து டிராப் இருக்கு. கிட்டத்தட்ட 2% வந்து நிஃப்டி 50 வந்து விழுந்திருக்கு. சென்செக்ஸ் வந்து 75,180 பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே 2% வந்து விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். கிஃப்ட் 50 வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கான நாள் ஃபுல்லாவே ரெட்ல தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். சரி ஓகே இப்போ மார்க்கெட்ல நம்ம கன்சிடர் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அமராஜா வந்து 0.5% வந்து இறங்கிருக்கு. டாக்டர் ரெட்டி 1.5% மேல இறங்கிருக்கு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 1.5% மேல இறங்கிருக்கு. கோல்ட் பிசியுமே இறங்கிருக்கு. ஏன் அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து விழுந்ததை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குமே 3% வந்து இறங்கிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 2% வந்து இறங்கிருக்கு. ஐடிசி வந்து 1% இறங்கிருக்கு. ஐடிசி ஓடல்ஸ் வந்து 1% இறங்கிருக்கு. இந்த ஐடிசி ஓடல்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா இப்போதைக்கு நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஜோதி லேப்ஸுமே 1% வந்து இறங்கிருக்கு. அதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். கர்நாடகா பேங்க் வந்து இங்க பெருசா வந்து இறங்கல. ஸோ அந்த நீங்க மணப்புரம் ஷேரும் பெருசா வந்து இறங்கல. அந்த நீங்க நாட்கோ ஃபார்மாவும் பெருசா வந்து இறங்கல. சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 1.5% வந்து இறங்கிருக்கு. ஸ்பந்தனா 1.5% வந்து இறங்கிருக்கு. டிசிஎஸ் வந்து ஒரு 1.5% வந்து இறங்கிருக்கு. டிஎம்பி வந்து ஒரு 3% வந்து இறங்கிருக்கு. அந்த நீங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஒரு 2% வந்து இறங்கிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஒரு 3% வந்து இறங்கிருக்கு. விப்ரோ கம்பெனி வந்து ஒரு 2% இறங்கிருக்கு. ஜைடஸ்மே ஒரு 2% வந்து இறங்கிருக்கு. ஸோ இதை தாண்டி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் அந்த வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கும்போது இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இங்க நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்துட்டே இருக்கு. 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 3% வந்து இறங்கிருக்கும். எங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. நம்மளோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் எதுவும் கிடையாது. ஸோ கன்சிடர் பண்ணிட்டே வந்து போயிட்டு இருப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இடத்துல வந்துருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு 1-2ன்ற மாதிரியே பார்ப்போம்.